ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரேசன் பச்சரிசியில் எப்படி நம்ம வீட்டிலே இடியாப்ப மாவு ரெடி பண்ணலான்னு தான். இது 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன். அந்த மாவுலேயே எப்படி பூ போல் இடியாப்பம் செய்யலான்னு அந்த வீடியோவும் இது கூடயே சேர்த்தே நான் போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை கழுவி காய வச்சுக்கலாம். இது ரேஷனில் வாங்கின பச்சரிசி. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ மங்கலாக எவ்வளோ தூசியுமாக இருக்குது பாருங்கள். இது மொத்தம் 5 கிலோ பச்சரிசி. இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். எவ்வளோ தூசியாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு டைம் நல்லா ஒயிட் கலராக தருவாங்க, ஒவ்வொரு டைம் இது போல் தான் தருவாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதில் எவ்வளோ தூசி மண் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம புடச்சிட்டு இது போல் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இது போல் கை வச்சு நல்லா கையில் நல்லா உரசிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்ட மாதிரி நம்ம கழுவிக்கணும். பாருங்கள், இது போல் பிசைஞ்சு விட்டு கழுவிக்கணும். அப்போ தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குதுன்னு. இதெல்லாம் நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒயிட் கலராக இருக்குது பாருங்கள். தண்ணி கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் அரிசி எவ்வளோ ஒயிட் கலராக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்கின அரிசி மாதிரியே இருக்குது. இதை நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஊறிட்டு அரிசி மேலே வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம காய வச்சிடலாம். இப்போ நான் இதை மாடியில் தான் காய வைக்க போகிறேன். நம்ம வெயில் நல்ல வெயில் அடிக்குது. இது போல் கீழே ஒரு காட்டன் துணியை விரித்து போட்டுட்டு தண்ணி இல்லாமல் இது போல் அரிசியை எப்படி நான் அள்ளி போடுறேன் பாருங்கள். இது போல் நல்லா அள்ளி போட்டு காய வச்சிடலாம். நல்லா ஒன்றோட ஒன்று இது போல் நல்லா கை வச்சு இது போல் நல்லா பரவி விட்டு காய வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு நாள்லேயே எனக்கு இந்தளவுக்கு காஞ்சிடுச்சு. ஏன்னா வெயில் நல்லா அதிகமாக அடிச்சிச்சு. உங்களுக்கு வெயில் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 நாள் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம மிஷினில் அரைக்க கொடுத்துடலாம். இது கம்மியாக இருக்கிறதா நம்ம மிக்சியிலே போட்டு அடிச்சிடலாம். இது அதிகமாக இருக்கிறதுனால நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்கள். நம்ம கடையிலேயே இடியாப்பத்துக்குன்னு சொன்னால் அரைச்சி கொடுப்பாங்க. எவ்வளோ மாவு ஒயிட் கலராக இருக்குது பாருங்கள். நம்ம அரிசி காமிச்சும் போது எப்படி இருந்துச்சு, இப்போ மாவு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவில் நான் உங்களுக்கு இடியாப்பம் செஞ்சு காமிக்க போகிறேன். இது மாவு உங்களுக்கு ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்க நீங்கள் எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு சும்மா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு மாவு நல்லா காஞ்சி போய் நான் அரிசி அரைச்சேன். 2வது நல்லா ஆற வச்சு தான் நம்ம வாளி மூடியை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா அதுலேருந்து வேர்வை தண்ணி விழ ஆரம்பிச்சிடும். அதனால் இது போல் நல்லா மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 6 மாதம் 7 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ நான் இதில் 1.5 கிளாஸ் அளவு மாவு எடுத்திருந்தேன். அதுக்கு நான் 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா முத இப்போ தான் மாவு அரைச்சிட்டு வந்திருக்கோம். இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நான் 3 கிளாஸ் அளவு சேர்த்துருக்கேன். நம்ம தேவையான தண்ணி எடுத்துக்கிட்டு பாக்கி தண்ணியை கீழே ஊற்றிடலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கொதிக்கணும். லேசாக சூடானவிட்டு எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. இப்போ இதை நம்ம ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் சூடாக ஊற்றி மாவு பசைகிறதுனால நம்ம இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். அதனால தான் இது போல் வெந்நீர் ஊற்றி பசைஞ்சிக்கிறது. இப்போ நம்ம மாவை எடுத்து வச்சிடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த வெந்நீரையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கொதிக்கிற வெந்நீர் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டி காம்பு அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அதை வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி சூடாக இருக்கிறதுனால கை வச்சு கலக்க முடியாது. அதனால் இது போல் கரண்டி காம்பு வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. எல்லா இடத்துலையும் தண்ணி படணும், அந்த அளவுக்கு கலந்துக்கணும். ஒரு இடத்துல பட்டும் படாமல் இருக்கக்கூடாது. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் எனக்கு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி மிச்சம் இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு எடுக்கும்போது நம்ம கூட குறைச்சி தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம டக்குன்னு மாவை கொட்டிட்டாக்கா தண்ணி ஒவ்வொரு மாவு இழுக்கும், ஒவ்வொரு மாவு இழுக்காது. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த மாவு இந்த வெந்நீர்லேயே வெந்து வரும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவை நல்லா நம்ம கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இந்த ஹீட்டோடைய லைட்டாக ஹீட்டாக தான் இருக்கும்.
இருக்கும். அது கூட நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது போல் உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி லைட்டாக பச்சை தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதில் வச்சு இது போல் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா இடியாப்ப கட்டையில் போட்டு புளியறதுக்கு நல்லா ஈஸியாக வரணும். அதனால் மாவு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். பாருங்கள், நம்ம மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இடியாப்ப உரலில் போகிற அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து இடியாப்ப அச்சு போட்டிருக்கேன். இதில் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ இந்த மாவை இதில் முக்கால் வச்சு நிரப்பிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக நிரப்புனா நமக்கு புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இது போல் நிரப்பிட்டு இந்த மாவை திருப்பியும் நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா காஞ்சி போயிடும். அதனால் இது போல் மூடி வச்சிடலாம். நான் இப்போ இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் தான் நான் அவிக்க போகிறேன். ஏற்கனவே நான் சில்வர் பிளேட்டில், அதுக்கப்புறம் பிளேட்டில் அவிச்சு காமிச்சிருக்கேன். இது போல் நிறைய பேர் வீட்டில் ஓட்டை வச்ச இட்லி பானை மூடி இருக்கும். அதனால் இதில் நான் எப்படி அவிக்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இப்போ இது போல் எடுத்துகிட்டு ஒரு ஈரமான துணியை மேலே விரித்து போட்டுக்கலாம். நம்ம இட்லி துணி வச்சுருப்போம்ல, அதில் இது போல் நல்லா புழிஞ்சு விட்டுடலாம். பாருங்கள், உங்களுக்கு புளியிற போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வருது பாருங்கள். இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். கொஞ்சம் கூட பிஞ்சு போகாமல் நம்ம கை வச்சு பிச்சு விட்டால் தான் அந்த இடியாப்பம் வந்து கீழே விழும். அது வரையிலும் விழவே விழாது. எவ்வளோ நூல் போல் வருது பாருங்கள். நம்ம ரேஷன் பச்சரிசியில் எவ்வளோ சூப்பராக இடியாப்பம் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ரேஷன் பச்சரிசியை வீணாக்காமல் இது போல் நீங்கள் செய்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இடியாப்பம் எல்லாத்தையும் புழிஞ்சாச்சு. இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் நான் ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் இதை தூக்கி அப்படியே வச்சிடலாம். எவ்வளோ சூப்பராக ரேஷன் பச்சரிசியில் எவ்வளோ அருமையான இடியாப்பம் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த பச்சரிசி மாவு வச்சு நிறைய ரெசிபி ரெடி பண்ணிடலாம். அதனால் நீங்கள் பச்சரிசியை வீணாக்காமல் இது போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவி காய வச்சு கரெக்டான பக்குவத்தில் அரைச்சி வச்சிங்கன்னா இந்த அரிசி வந்து வீணாக போகாது. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். ஏன்னா நம்ம சுடுதண்ணிலையும் மாவு வெந்திருக்கு. அதனால் ரொம்ப நேரம் எடுக்காது. 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்ட்டு. இது போல் கை வச்சு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பத்தட்டை எடுத்துடலாம். ஏன்னா ஆஃப் நம்ம எடுத்திங்கன்னா கையில் அனல் படும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த இடியாப்பம் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இந்த சாஃப்டோடே இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அதிக நேரம் இருந்தால் வீணாக போய்டும்னு நினைக்காதீங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் நைட்டு வச்சு சாப்பிட்டா கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து காலையில் செஞ்சுருக்கேன். நைட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ இட்லி துணியோடு அப்படியே வச்சிடாமல், ஏன்னா காஞ்சி போயிடும். அதனால் அந்த ஈரத்தோட அந்த ஹீட்டோடையே நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் வருது பாருங்கள். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். முதல்ல எவ்வளோ தூசியும் இதுவுமாக இருந்த மங்கலாக இருந்த அரிசி எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக இடியாப்பம் ரெடி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இது கூட தேங்காய் பால் இல்லை பசும்பால் நம்ம காய்ச்சி வச்சு கூட சாப்பிட்லாம். இது கூட உங்களுக்கு என்ன ஃபேவரட் ரெசிபியோ அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோவில் சொன்னபடி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் சூப்பரான பச்சரிசி மாவில் இடியாப்பம். முக்கியமாக வந்து 6 மாதம் ஆனாலும் இந்த அரிசி மாவு கெட்டு போகாது. நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வீடியோவில் சொன்ன இந்த ரேஷன் பச்சரிசியை வச்சு மாவு எப்படி ரெடி பண்ணலாம், அதில் இடியாப்பம் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இடியாப்பம்னாவே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதை போய் நம்ம கடையில் காசு கொடுத்து மாவு வாங்காமல் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உங்களை ரொம்ப பெருமையாகவும் நினச்சிக்குவாங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.